சரி சார், இப்போ ராமசுப்ரமணியன் சார், இப்போ இது இந்த அளவுக்கு இந்த அரசியல் ரீதியாக இந்த பிரச்சனையை வந்து ஒரு அணுகுவது ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியலாங்கிற ஒரு சந்தேகம் தான் வந்திருக்குது. என்னன்னா அந்த பாதிக்கப்பட்டது ஒரு பெண், அவங்களுக்கு அந்த அதை வெளிக்கொண்டு வருவதில் பல்வேறு சிக்கல்கள், அந்த மன ரீதியான அந்த 19 வயதுகள் அந்த சிக்கல்கள் இருந்திருக்குது. அந்த கவர்மெண்ட் அதை எப்படி எடுத்துட்டு போனாங்க அந்த பிரச்சனையை, அவங்க அதில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படலையாங்கிற விவாதங்கள் வந்து அது இருக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நான் வந்து நாளை காலையில 10 மணிக்கு சாட்டையால அடிச்சுக்கிடுவோம், என்னன்னாலே அடிச்சுக்கிடுவோம். சொல்லுங்க சார். என்னுடைய வார்த்தை ஸ்லிப், அதாவது பைத்தியக்காரங்கிற, அதாவது சைல்டிஷாக பிஹேவ் பண்ணதான் நான் சொல்ல முடியும். அதை வந்து அதை நான் வந்து வேற மாதிரியாக ஒரு வார்த்தையை பிரயோகம் பண்ணேன். ஐ எம் வித்ட்ராயிங் தட். பட் அட் தி சேம் டைம் நீங்க சொன்னது போல சாட்டையால அடிச்சுப்பேன், என்ன சார் இது சைல்டிஷா இருக்கு, சிறுபிள்ளைத்தனமா இருக்குது. நாளைய காலப்புற நான் வந்து 6 முறை சாட்டால் அடிச்சுவேன். அன்னைக்கு நாளைக்கு ஒட்டி தான் பண்ண போறாரு, இல்ல டெய்லி பண்ண போறாரு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் செருப்பை கட்டிடுவேன், இதுவே செருப்பையே போட்டுக்க மாட்டேன்னு. இப்ப இவ்வளவு நான் லிஸ்ட் ஒண்ணு சொன்னேன் இல்லையா, பிஜேபி அலங்கோல ஆட்சி, அது எல்லாம் அது விலக்கப்பட வேண்டும் என்று செருப்பை கட்டிட்டு அவர் வந்து இந்த மாதிரி நாரி சக்திக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருந்த பிஜேபின்னு சொல்லிட்டு, நான் இதற்கு விரோதமாக செயல்படுகின்ற பிஜேபியை கண்டிக்கிறேன், நான் இனிமே செருப்பே அணிய மாட்டேன்னு சொன்னா பரவாயில்ல. இங்க ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, அந்த யாரோ அரெஸ்ட் பண்ணி, ஞானசேகரன் அரெஸ்ட் பண்ணியாச்சு, தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு விட்டது. இதெல்லாம் ஒரு 42 நாள் விரதம் வர இருக்க போறாராமா சார், விரதம் இருந்து முறையிட போறாங்கிறாப்ல. அது எப்படி சார்? இது வந்து நம்ம இந்த மாதிரி சட்ட ரீதியான நடவடிக்கைகள் இருக்கு, இப்போ நீதிமன்றங்கள் இருக்குது, ஒரு கட்சியோட மாநில தலைவர் இவர் வந்து நான் 42 நாள் விரதம் இருந்து முறையிடுவேன், மற்றபடி சாட்டையால் எடுத்துக்கொடுவேன், காலனியை அணிய மாட்டேன் என்று கூறுவது வந்து இந்த இது போன்ற பிரச்சனைகளுக்கு அது ஒரு தீர்வா, ஒரு எப்படி சார் 48 நாள் என்ன விரதம் இருக்க போறாருன்னு தெரியல. இவர் பேசாம இருந்தாருன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ஏதாவது ஏடாகூடமா இந்த மாதிரி பேசுறார், இது வந்து மக்கள்கிட்ட வந்து நகைப்புக்கு உரியதாக ஆகின்றது. ஏன்னா நான் ஒண்ணுமே கேட்கிறேன், நான் இது வரைக்கும் இந்த மாதிரி எல்லாம் யாரும் அனௌன்ஸ் பண்ண, யாராவது உண்ணாவிரதம் எடுப்பேன் அல்லது போராட்டம் நடத்துவேன் அது மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்க. நான் சாட்டையால் என்னைய நான் அடிக்கொள்வேன், 6 தடவை அடித்துக் கொள்வேன், நாளை காலப்புற பாருங்க என் வீட்டுக்கு முன்னாடி அடிச்சுப்பேன் அப்படின்னு ஒண்ணு. அதுக்கப்புறம் 48 நாள் விரதம் இருந்து 6 படை வீடு அதெல்லாம் முன்னாடியே போயிருக்காங்க. இந்த முருகன் திருக்கோயிலுக்கெல்லாம் முன்னாடி இந்த முருகன் தலைவராக இருக்கும் பொழுது வேலை தூக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடினாங்க. அவங்க கோயிலுக்கு எல்லாம் போனாங்க, இந்த 6 கோயிலுக்கும் போயிட்டு வந்தாங்க, 6 படை வீட்டுக்கும் போயிட்டு வந்தாங்க. திருத்தணிகையில இருந்து ஆரம்பிச்சு, அதாவது சண்டை முடிஞ்சு சமாதானமாக ஆகக்கூடிய திருத்தணிகையில, தணிகை முருகபெருமானுடைய கோபம் தணிஞ்சு அப்படி இருக்கக்கூடிய அந்த திருத்தணிகையில ஆரம்பிச்சு சண்டை போட்ட இடம் திருச்செந்தூருக்கு போனாங்க. இந்த மாதிரி எவ்வளவு அவங்களுடைய பண்றது முழுக்கலும் இடமா தான் இருக்கும். அது சண்டை முடிஞ்சு அமைதியாக இருந்த இடங்கிறது திருத்தணிகை. சரி, கோபம் தணிந்து இருந்த இடம் தணிகை மலை. ஆனா சண்டை போட்ட இடங்கிறது திருச்செந்தூர். இங்க இருந்து சண்டை முடிஞ்ச பிறகு இருக்கிற இடத்துல சண்டை போடுற இடத்துக்கு போறேங்கிற மாதிரி இது மாதிரிதான் ஏடா கூடமா இதெல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் போன தடவை எலெக்ஷன் என்ன சார் நடந்தது? இந்த நான் சொல்றது ஐ எம் டாக்கிங் அபௌட் ஈவன் 6 படை வீடுகள், அந்த இடத்துல எல்லா இடத்துலயும் டிஎம்கே தான் ஜெயிச்சு. நீங்க இன்னும் வேற இடத்துல குதியும் குதிச்சுன்னு ஓடினீங்களே, யாராவது உங்களுக்கு போட்டாங்களா? ஒருவேளை இந்த தேர்தல் அரசியல் ஒரு பாஜகவுக்கு இப்போ ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இருக்குதோ? ஏனென்றால் திமுகவுக்கு போட்டியாக வந்து அதிமுகவா பாஜகவா அப்படிங்கிறதுல நம்ம அந்த 2வது இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு புது அரசியல் கணக்கு போட்டு அந்த 2வது இடத்துக்கு நம்ம அந்த எதிர்க்கட்சியாக இருக்கிறத காட்டிக்கிறதுக்கு இது மாதிரி வித்தியாசமான போராட்டங்களை அறிவித்தா மக்கள் கவனத்தை ஈர்க்கலாம்னு நினைக்கிறாங்களோ? அது என்ன கணக்கு சார்? நான் வந்து நம்ம பிஜேபி தான் 2வது இடத்துக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு விதமான தவறும் கிடையாது. சரி, அரசியல்ல முதல் இடத்துக்கே வரணும் என்றுதான் முயற்சி செய்வார்கள். சரி, இப்ப இருக்கிற நிலைமையில இருந்து 2வது இடத்துக்கு வருகின்றேன் அப்படின்னு சொல்றாருன்னா அது ஒன்றும் தப்பு கிடையாது. அது அரசியல் ரீதியாக அவர் செய்யக்கூடிய ஒரு சரியான அணுகுமுறையாக நான் பார்க்கிறேன். ஆனா இத்தகைய அணுகுமுறை நினைக்குமா? இத்தகைய அணுகுமுறை இல்ல, அதுதான் நான் சொல்றேன். அதான் நான் சார், இது நம்ம தமிழ்நாட்டுல இந்த மாதிரி
வேடிக்கையான விஷயங்கள் எல்லாம் வந்து மக்கள் ரசிக்க கூட மாட்டாங்க. இன்ஃபேக்ட் எனக்கு உங்களுக்கும் நல்லா ஞாபகம் இருக்கும், வேலை தூக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடினாங்க. அதை யாருமே கண்டுக்காம அவங்கவுங்க பஸ்லயும் ட்ரெயின்லயும் மோட்டார் வெஹிக்கிளையும் கார்லயும் போயிட்டு தான் இருந்தாங்க. இவங்கதான் குதின்னு குதிச்சுன்னு உட்காந்து இருந்தாங்க. Nobody cared about it. That is simply fizzled out. அது ஒரு கேலிக்குரிய பொருளாக ஆகிவிடும். அது மாதிரி இவர் 48 நாள்ல செருப்பு அணிய மாட்டேங்கிறாரு. இதெல்லாம் என்ன சார் அது? அவருக்கு செருப்பு அணிய வேண்டாம்ங்கிறது ஒரு இட் இஸ் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்டபிள்.